விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் கண்ட்ரோல் த இன்வாலண்டரி ஆக்ஷன் ஆஃப் வாமிட்டிங்? அதாவது நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டக்கு நம்மளுக்கு வாமிட் வரும் தெரியுமா? அதெல்லாம் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி வாமிட்டிங்க பிரெயின்ல கண்ட்ரோல் பண்ற ஒரு பகுதி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெர்வஸ் சிஸ்டத்துல நம்ம டெப்தா லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது நெர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டா பிரிப்பாங்க. அதுல ஒண்ணு சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். இன்னொன்னு பெரிபெரல் நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு வரும். இந்த சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். அதாவது மிட் பிரெயின் இருக்கும், அதே மாதிரி ஹின் பிரெயின் இருக்கும். இந்த ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, பின் மூளை. பின் மூளையில 3 பகுதி இருக்கும். ஒண்ணு மெடுலா, இன்னொன்னு போன்ஸ், இன்னொன்னு செரிபெல்லம். மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னன்னா வாமிட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், ப்ராப்பர் ஆன்சர் என்னன்னா, அந்த மெடுலா எதுல இருக்குன்னா ஹின் பிரெயின்ல இருக்கும். அதனால ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே எங்கன்னா, இந்த ஸ்லைடு எல்லாமே என்னன்னா, நான் ஸ்கூல் புக்கை பேஸா வச்சுதான் வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன். நான் கம்ப்ளீட் வந்து சயின்ஸ் கோர்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கான என்டையர் சோர்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்ல எதுல இருந்து கொஸ்டின் எடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் சொல்றேன்.